இந்த வெள்ளை அறிக்கை பேசுவது அத்தனையும் உண்மை. ஆனால் எல்லா உண்மைகளையும் வெள்ளை அறிக்கை பேசவில்லை. கவர்மெண்ட்லேருந்து தயார் பண்ணும்போது அவங்க தப்பு. ஆனால் அதை வைத்துக்கொண்டு திரு நிதி அமைச்சர் பேசுவது அரசியல். 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத சொன்னாங்க. அதான் சொன்னேன், இது உண்மை. ஆனால் சொல்லாத உண்மை என்ன? வருமானத்தை பெருக்கியிருக்காங்க. இது இவங்க சொல்லாத உண்மை. இல்லைன்னா எப்படி கடனுக்கு 10 லட்சம் கோடி கடன் கிடைச்சிருக்கோம்? அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. பண்ணக்கூடாது. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதாவது இவங்க எல்லாருமே சீரான வேகத்தில் அதை செலுத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்டாலின் அதுக்கு ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுத்தார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாலின் செஞ்சது நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து பயணம், கலைஞர் உரிமை தொகை. இப்போ பிரச்சனை என்னடா, இந்த வெள்ளை அறிக்கையில் எந்த அளவிற்கு வருமானம் கூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி வெள்ளை அறிக்கையில் எதுவுமே சொல்லலை. அடுத்து என்ன காரணங்களினால் இவருடைய வருமானம் குறைந்திருக்கிறது. ஸ்டேட் ரெவென்யூ மொபிலைசேஷனில் எந்த அக்கறை காட்டணுமோ அந்த அளவுக்கு அக்கறை காட்டலை. அது நிஜம்தான். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்குது. இதெல்லாம் காரணங்களாக இருக்குது. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்றைய தினம் இந்த தாவேகா புதிய அரசு அமைந்த பிறகு வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் நிதியினுடைய அந்த விவகாரம் பற்றி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி நேற்று மாலை நிதியமைச்சர் அந்த வெள்ளை அறிக்கையை வாசிச்சாங்க. ஸோ அதில் பல விஷயங்கள், பெரும் நிதி நெருக்கடி, வரலாறு காணாத அளவுக்கு கடன் சுமை அப்படிங்கிற பல விஷயங்கள் பட்டியல் போட்டாரு. ஸோ நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கீங்க. இந்த வெள்ளை அறிக்கையை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த வெள்ளை அறிக்கை பேசுவது அத்தனையும் உண்மை. ஆனால் எல்லா உண்மைகளையும் வெள்ளை அறிக்கை பேசவில்லை. கவர்மெண்ட்லேருந்து தயார் பண்ணும்போது அவங்க தப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை வைத்துக்கொண்டு திரு நிதி அமைச்சர் பேசுவது அரசியல். இதுதான் சுருக்கமாக சொல்றதுன்னா இதை தான் சொல்லணும். இப்போ வெள்ளை அறிக்கைங்கிறது நல்லது தான். ஒரு டிரான்ஸ்பரண்டாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்றது நல்லது. மக்களுக்கும் அந்த விவரங்கள்லாம் தெரியணும் அப்படிங்கிறதும் தேவைதான். திமுக காலத்தில் இது மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, வரலாறு காணாத அளவிற்கு கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நிஜம்தான். 10 லட்சம் கடன் இது வரைக்கும் வாங்கினதில்லை. இவங்க PSU கடனையும் சேர்த்து 13 லட்சம்னு சொல்லி சொல்றாங்க. PSU கடன் அரசு கடன் கூட சேர்க்க மாட்டாங்க எங்கேயுமே. இவங்க மொத்த கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க சொல்றது கரெக்டு தான். PSU மேலேயும் 3 லட்சம் கோடி கடன் இருக்கு. அரசு வாங்கின கடன் 10 லட்சம் கோடி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ ஒரு காலத்துல APS முதலமைச்சராக இருந்தபோது அவர் கேட்ட ஒரு லோன் RBI-யால் மறுக்கப்பட்டது அப்படின்னு நான் படித்தேன். ஏன் மறுப்பாங்க? திருப்பி தர கெப்பாசிட்டி இல்லைன்னா மறுப்பாங்க. இப்போ நான் ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டேன்னா எனக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்காங்க. என்னுடைய கெப்பாசிட்டி அதுதான். நீங்களும் நானும் போய் கேட்டால் அதுதான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சிவநாடார் இருக்கார். அவர் போய் கேட்டால் 1000 கோடி ரூபா கொடுப்பாங்க. அதானி போய் கேட்டால் பேங்கே கொடுத்துருவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாங்க. இப்போ RBI தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சியில் கொடுக்காம இருந்தாங்களா? கேட்ட கடன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 28% GSDP-ல 28%க்கு மேலே வாங்கக்கூடாதுன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இவங்க வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை. இன்னொன்று, 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத சொன்னாங்க. அதான் சொன்னேன், இது உண்மை. ஆனால் சொல்லாத உண்மை என்ன? வருமானத்தை பெருக்கியிருக்காங்க. இது இவங்க சொல்லாத உண்மை. இல்லைன்னா எப்படி கடனுக்கு 10 லட்சம் கோடி கடன் கிடைச்சிருக்கோம்? சரி, இன்னொன்று, இவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து வாசி பார்ப்போம். டெபிசிட் இன் இன்கம் இஸ் ஒர்ஸ் தேன் கோவிட் காலத்தில் இருந்ததை விட இது வருமான குறைவு அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ GSDP அப்படிங்கிறதுல இந்த SOTP இஸ்டு GSDPன்னு சொல்லுவாங்க, ஒரு ரேஷியோ. இதெல்லாம் எக்கனாமிக் டர்ம்ஸ், ரொம்ப போக வேண்டியதில்லை. அந்தந்த ரேஷியோ மட்டும் பார்ப்போம். அது முதல்ல என்ன இருந்தது? GSDPங்கிறது என்னவா இருந்தது? 2.25 இருந்தது. எப்போ? 2021. இப்போ 2026ல 2.22 இருக்கு. என்ன பெரிய வித்தியாசம்? சரி, SOTR GSDP ரேஷியோ 5.93 இருந்தது. இப்போ 5.45 இருக்கு. பெரிய அலாமிங்காக ஒன்றுமே இல்லை. அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி இஸ்டு GSDP அந்த விகிதாச்சாரம் 28.7 இருந்தது. இப்போ 28.3 இருக்கு. நான் வாசிக்கிறது எல்லாம் இவங்க நேற்று கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேருந்து அந்த ஃபிகர்லேருந்து நான் வாசிச்சு காமிக்கிறேன். அடுத்தது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்
இஸ்டு டிஆர்ஆர் அப்படின்னு பார்த்தா 2021 60.4 விழுக்காடு இருந்தது. இப்போ 64.4 விழுக்காடு இருக்கு. பிஸ்கல் டெபிசிட் டு ஜிஎஸ்டிபின்னு பார்த்தா அந்நேரம் 3.56% இருந்தது. இப்போ 3.77% இருக்கு. இது எதுவுமே வந்து அலாமிங்க எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. அடுத்து ரெவென்யூ டெபிசிட் வந்து அதிகமாக போயிருக்கு. அது உண்மைதான். அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா 10,000 கோடி ரூபாய் ஏறக்குறைய நமக்கு வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மாநிலங்களுக்கு இருக்கிற இழப்புக்கு வந்து 5 வருஷம் அவங்க காம்பன்சேஷன் கொடுத்தாங்க ஒன்றிய அரசு. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு அங்கிருந்து வந்துகிட்டு இருந்த ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. அது இப்போ வரல. அது வந்து இவங்களுக்கு வந்து டெபிசிட் ஜாஸ்தியாகி இருக்கு. உண்மை. இதுக்கு நீங்க வெல் ப்ரிப்பேர்டா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அரசு வந்து ஒன்றிய அரசு பல சமயங்கள்ல வந்து வருமானங்களை இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி விகிதாச்சாரப்படி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருந்த பொழுதும் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ண எதையுமே நிப்பாட்டினதில்லை. தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு அரசுக்கு, மாநில அரசுக்கு 3 வழியில வருமானம் வரும். இவங்களுடைய வரி, இவங்களே மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறது. அடுத்து ஒன்றிய அரசுல இருந்து சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி சட்டப்படி கொடுக்க வேண்டிய தொகை, அது 2வது. 3வது கடன் வாங்குறது. இந்த 3 தான் அவங்களுக்கு வந்து இது வர்ற மொத்த வருமானம், செலவழிக்கக்கூடிய ஸ்திதியில் உள்ள மொத்த வருமானம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பல காரணங்களை காட்டி, அரசியல் காரணங்களால் அவங்க விளையாடுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க நிப்பாட்டுறாங்க ஃபண்ட்ஸை. நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புதுசாக போடுறாங்க. அது இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இருக்குது. என்இபியை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் வந்து முந்தி ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆன அமல்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு திட்டத்தின் மேல் கொடுக்கப்பட்ட பணத்தை இப்போ நிப்பாட்டிடுவோம். 2,000 கோடி ரூபாய்க்கு மேலே நிப்பாட்டியிருக்காங்க. டீச்சர் சேலரி முதற்கொண்டு கொடுக்க முடியலன்னா இவங்க கடனை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் திமுக, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. பண்ணக்கூடாது. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. இப்ப நீங்க நேற்று தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பங்கேற்று இருந்தீங்க விவாதத்துல. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப நீங்க ஒரு கூறுகளை வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்னீங்க. அவர் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டினார். இதே போல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் வந்து 60% மத்திய அரசினுடைய பங்களிப்பு, 40% மாநில அரசினுடைய பங்களிப்பு. ஆனா அதையுமே அவங்க வந்து 69% வந்து அதாவது மாநிலத்தினுடைய பேர்டனை வந்து அவங்க உயர்த்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும். ஆமா, அது அதாவது பொதுவா அந்த 2 விதமான ஸ்கீம் இருக்குங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு ஒன்று. இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ங்கிறது 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும். ஒரு காலத்தில் அப்படி நிறைய ஸ்கீம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இந்திரா காந்தி, யோவா சாஜனாலாம் அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷனை தவிர மீதி எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி நிறைய திட்டங்கள். இன்னொன்று சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 75% கொடுக்குறோம், நீங்கள் 25% கொடுங்கன்னு ஆரம்பிப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போவாங்க. இது காங்கிரஸ் பீரியட்லேயும் நடந்தது, இப்பயும் நடந்தது. ஸோ எதிர்பார்க்க வேண்டியதுதான் எப்படி அவங்க பண்ணுவாங்கிறது. அதனால இவங்களுடைய பேர்டன் வந்து அதிகமாகுதுங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்டு தான். இப்போ பிரச்சனை என்னடா, இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து எந்த அளவிற்கு வருமானம் கூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி வெள்ளை அறிக்கையில் எதுவுமே சொல்லலை. அடுத்து வந்து என்ன காரணங்களினால் இவருடைய வருமானம் குறைந்திருக்கிறது. ஸ்டேட் வந்து ரெவென்யூ மொபிலைசேஷன்ல எந்த அக்கறை காட்டணுமோ அந்த அளவுக்கு அக்கறை காட்டலை, அது நிஜம்தான். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்குது, இதெல்லாம் வந்து காரணங்களா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ டெவலப்மெண்டல் ஒரு நாட்டில் எப்படி முன்னேற்றம் வரும், டெவலப்மெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒன்று வந்து இந்த எந்தெந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத வச்சு, அது என்னன்னா, இந்த நாட்டில் ஜிடிபி எவ்வளோ கூடியிருக்கு, அந்நிய செலாவணி எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை ஏர்போர்ட் வந்திருக்கு, எத்தனை நேஷனல் ஹைவேஸ் வந்திருக்கு, இதெல்லாம் குறியீடுகளாக வச்சு இந்த நாட்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது. இன்னொன்று ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது சமுதாயத்திற்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றி கொண்டே முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கிறது. இதில் வந்து எப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. பேச தெரியாதவர்களுக்காக பேசக்கூடியதாக அரசு இருக்க வேண்டும். அப்படின்னா காலங்காலமாக படிப்பறிவு பெறுவதற்கு வசதி இல்லாமல் இருந்தவர்களுக்கு படிப்பறிவு அளிப்பது, எல்லா இடத்துலையும் கிராமங்கள் முதற்கொண்டு நம்ம வந்து சரியான சாலை வசதிகள் அமைத்து கொடுப்பது, சுகாதார நிலையங்கள் அமைப்பது, கல்வி நிலையங்கள் அமைப்பது, இதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம நாட்டுடைய ஜிடிபியை கூட்டணும், மாநிலத்துடைய ஜிடிபி கூட்டணும். இது ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்லுவோம். இது பேர் தமிழில் சொல்றதுன்னா, இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி 100 வருஷமா இருந்து தமிழ்நாட்டில்
ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இருந்தது. புதுசா ஸ்டாலின் கொண்டு வரல. ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்ததை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காங்கிரஸ் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் அதை ஃபாலோ பண்ணாரு. அடுத்து வந்து காமராஜும் ஃபாலோ பண்ணாரு. அண்ணா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாரு. கலைஞர் ஃபாலோ பண்ணாரு. எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணாரு. ஸ்டாலின் ஃபாலோ பண்ணாரு. நீங்க ஸ்டாலின் விசேஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கலாம். அதாவது இவங்க எல்லாருமே வந்து சீரான வேகத்தில் அதை செலுத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்டாலின் வந்து அதுக்கு ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுத்தாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாலின் செஞ்சது நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இலவச இது பேருந்து பயணம், இது கலைஞர் உரிமை தொகை, இதெல்லாம் கொடுக்கும் பொழுது காலேஜுக்கு போற எல்லா குழந்தைங்களுக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்லையும் நினைக்கிறேன், எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து 1000 ரூபா உதவித்தொகை கல்லூரிக்கு போறதுக்கு அப்படி சொல்லி கொடுத்தது. மிக மிக முக்கியமானது, அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லாதது, பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் காலை உணவு திட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். பாரதியார் வந்து படிக்கணும்னு சொன்னாரு. எதுக்காக படிக்கணும்னு சொன்னாரு, இதெல்லாம் சொன்னாரு. அது முதல் வார்த்தை, படிப்பை பத்தி பேசுவார் சொன்ன முதல் வார்த்தை, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும். எந்த கல்வி கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப தெளிவான ஐடியா இருந்தது. இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் irrespective of caste, creed, community, எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும். எந்த மாதிரி கல்வி? இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி, give them the training that gives the capacity to absorb the education. கல்வியை கற்கக்கூடிய, ஆற்றலை உருவாக்கக்கூடிய பயிற்சியை முதலில் கொடுங்கள், அதற்கு பிறகு கல்வி கொடுங்க. எந்த மாதிரி கல்வி? ஏட்டு சுரக்காய் இல்லை. இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து, மல்டி பர்பஸ் எஜுகேஷன். யோசிச்சு பாருங்க, வரகவி, மீசை கவிஞர், 1920களில் செத்த ஒரு மனுஷன் எவ்வளவு சோயஸ் இருக்காருன்னு. அப்படியெல்லாம் சொன்னவர் முதல்ல சொன்ன வார்த்தை வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். அப்போ இந்த பிரைமரி ஸ்கூல்ல வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் இல்லை. வேலை பார்க்குற பெண்கள் வந்து, கூலி வேலை பார்க்குற பெண்கள் ஒரே இடத்துல தினம் கூலி வேலை பார்க்க முடியறது இல்லை. இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு இன்னொரு இடம் அப்படிங்கிற அவல நிலை வந்து தொடருது. அந்த நேரத்துல வந்து பசிக்கிற குழந்தைக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது பல இடங்கள்ல. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது எங்களுடைய ஸ்கூல்ல வந்து முதல்ல பிரேயர் மீட்டிங் ஒன்று நடக்கும். 8:30 8:45 வரைக்கும் பிரேயர் மீட்டிங். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இதுக்கு போவோம், வகுப்புக்கு போவோம். அந்த பிரேயர் மீட்டிங்ல 2-3 பசங்க மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ வாத்தியார் வந்து சொல்லுவாரு, சாப்பிடாம வந்திருக்கான் பாரு. அவங்களுக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து அந்த லைம் வாட்டர் வந்து ரெடியா வச்சிருப்பாங்க. அந்த லைம் வாட்டர் கொடுப்பாங்க அந்த பசங்களுக்கு. நான் பார்த்திருக்கேன் சின்ன குழந்தையா இருந்தபோது. அப்போ பரவலா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது. இதை ஸ்டாலின் வந்து தீர்த்து வச்சது வந்து ஒரு குவாண்டம் ஜம்ப். இப்ப இதெல்லாம் வந்து உடனடியா பலன் கொடுக்குமா? கொடுக்காது. அந்த பையன் வந்து இந்த அவங்க அம்மா வந்து இவனுக்கு சமைக்கிற டைம் இல்லை, ஏன் அடுத்து வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஓடணும், அந்த பஸ்ஸுக்கு காசு எங்கன்னு தேடணும். இன்னைக்கு அந்த 2 பிரச்சனையுமே தீர்த்து வச்சாங்க, இலவச பயணம் மூலமும் இந்த குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது மூலமும். இதெல்லாம் நான் ஒரு காலத்துல வந்து இதுல கலெக்டர் இருந்தபோது ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன். அவங்க என்கிட்ட கேட்டதெல்லாம் ஒரு 5 ஹார்ஸ் பவர் பம்ப் செட் தான் கேட்டாங்க. ஏன்னா துலுங்னு ஒரு நதி 18 அடிக்கு நீள ஆழத்துல நதியில தண்ணி போய்கிட்டு இருக்கு. தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்லை. 40 ஏக்கர் 32 ஏக்கர் நிலம், 40 ஃபேமிலி அதில் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு 5 ஹார்ஸ் பவர் பம்ப் செட் கொடுத்துருங்க, நாங்க தண்ணி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னாங்க. போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. கூரை வீடு, கொஞ்சம் கிழிஞ்ச பனியனோட எல்லாரும் எங்கூட வந்து பேசினாங்க. நான் டிபிஎப்பின்னு ஒரு ப்ரோக்ராம், ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம்னு எங்கிட்ட பணம் இருந்தது. நான் நினைச்சேன், எந்த கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இவங்க சொல்றது நம்பி உங்களுக்கு கொடுப்போம். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு 5 ஹார்ஸ் பவர் பம்ப் செட் கொடுத்துட்றேன், அடுத்து நான் இந்த பக்கமே வரமாட்டேன். என் கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாருமே வரமாட்டாங்க. ஏன் வந்தான்னா அடுத்து நீங்க சொல்லுவீங்க, அவங்க கோழி பிரியாணி கேட்டேன்னு சொல்லுவீங்க. வேண்டாம், நீங்களே உங்களை வச்சு ரிசோர்ஸ் வச்சு பொழைச்சிக்க முடியுமா? கண்டிப்பா பொழைச்சிக்கோன்னு உடனே சரின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இது நான் அடிஷனல் கலெக்டர் இருக்கும் போது. அடுத்து கலெக்டர் ஆனோன்னு அந்த வில்லேஜ் நினைப்பு வந்துச்சு. அதே டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா போட்டிருந்தாங்க. நான் போனேன். நான் போன போது அங்க முதல்ல போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்தேன். அவங்க முதல்ல வந்து மண்குவளையில் வந்து எனக்கு இது கொடுத்துருந்தாங்க, டீ கொடுத்தாங்க நாங்க போன போது. இப்ப போய் பார்க்குறேன், பனியன் கிழிஞ்ச பனியன் இல்லை, நல்ல நல்ல டிஷர்ட் போட்டிருந்தாங்க, கூரை வீடு இல்லை, ஓடு வேஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக பார்த்தா தான் தெரியும், இது ஒரு டெவலப்மெண்ட், இது மெதுவாக தான் நடக்கும். அடுத்து அவங்க என்ன கேட்டாங்க, சரி என்ன வேணும்? நான் ரொம்ப சந்தோஷமாக கேட்டேன், என்ன வேணும்? ஏன்னா அவங்க ஃபார்ம் சயின்ஸ் கிளப்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு சேவா கேந்திரம் வந்து அவங்க ஹெல்ப்பால் ஃபார்ம் பண்ணிட்டு, வெளியில இருந்து ஒரு பம்பு செட்டு 1 மணி நேரத்துக்கு டீசல் காசுலாம் சேர்ந்து 10 ரூபா கொடுக்கணும் நேரம் இவங்க கூலி. இவங்களா வந்து தங்களுக்கு தாங்களே வச்சுக்கலாம், 5 ரூபா கூலி, ஒவ்வொருத்தரும் 5 ரூபா கொடுத்துரு, 3 மணி நேரம் அடிக்கிறியா 15 ரூபா கொடுத்துரு. அதுல வேர் அண்ட் டேர்லாம் சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, நான் 2 வருஷம் கழிச்சு அங்கே போறேன், எங்க பேங்க் அக்கௌண்ட்ல 113 ரூபா இருக்கு சார், இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு 113 ரூபா இருக்கு, சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு 10 ஹார்ஸ் பவர் பம்ப் செட் கொடுத்தீங்கன்னா வின்டர் கல்டிவேஷன் பண்ணிடுவோம்
இப்போ மான்சூன் கல்டிவேஷன் தான் பண்றோம், ஒரு போகம் தான் விளைக்கிறோம். நாங்க 2 போகமோ 2.5 போகமோ, இது பல பேருக்கு 2.5 போகம்னா என்னன்னு விளங்காது. அதாவது ஒரு போகம் விளைச்சா கிராப் இன்டென்சிட்டி 100% நாங்க சொல்லுவோம். 2 போகம் விளைச்சா கிராப் இன்டென்சிட்டி 200%. 2.5 போகங்கிறது என்னது? இதுல வந்து மான்சூன்ல வந்து கரீஃப்னு சொல்லுவோம். கரீஃப் வந்து ஒரு இது போட்டுறது, ஒரு நெல் எடுத்துறது. அடுத்து வந்து வின்டர்ல வந்து இன்னொரு நெல் எடுத்துறது. அதை தவிர மீதி உள்ள நாள்ல உளுந்து, கடுகு இதெல்லாம் போடுறது வந்து 50% அக்ரிகல்ச்சர் இன்டென்சிட்டி. அதான் 250%. அவங்க 2.5 போகம் பண்ணிடுவோம். எங்களுக்கு 10 காசு ஒரு பம்ப் செட் கொடுங்க. நாங்க சந்தோஷமா கொடுத்தேன். நான் அடுத்து நான் போகும்போது கேட்ட கேள்வி, அருமையான கேள்வி. இப்ப என்ன வேணும்னு, பள்ளிக்கூடம் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் கொடுக்க முடியுமா? வயிற்று சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களுடைய கல்வியை பத்தி யோசிச்சேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான திட்டங்களை நடத்தும் போது உடனடியா பலன் வராது. பட் இட் இஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதை யோசிக்கணும். அப்ப இந்த மாதிரி திட்டங்கள் போட்டதுனால கடன் சுமை ஏறி போச்சுன்னு சொல்றது அர்த்தம் இல்லாது. ஏத்தின கடன் சுமையை திருப்பி தர ஆற்றல் இருக்க வரைக்கும் கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. அது அமெரிக்காவாகட்டும், ஜப்பான் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1947 இருந்து 2012 வரைக்கும் எவ்வளவு கடன், 2014 வரைக்கும் நினைக்கிறேன், எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாங்களோ இந்திய அரசு, அதை விட அதிகமா இந்த 12 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. எங்க போய் சொல்றீங்க? அப்போ கடன் வாங்குனது சரியானபடி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா? இப்ப சில பேர் என்ன சொல்ற, இது அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து கன்சம்ப்டிவ் பவருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, பிரிட்ஜ் கட்டல, இது கட்டல, அதான் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல. ஒண்ணு தெரியணும், தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி எ ஃபாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்டு ஸ்டேட். இங்க வந்து பஞ்சாப், நான் 1977 ஐஏஎஸ் போகும்போது சொன்னாங்க, இந்தியாவிலேயே நல்ல ரோடு இருக்குது, பக்கா ரோடு இருக்குது, வில்லேஜ் வரைக்கும் ஏறக்குறைய இருக்கிறது 2 ஸ்டேட்டு தான், பஞ்சாபும் தமிழ்நாடும் தான் சொன்னாங்க அந்நியாரம். அதனால நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கிறது வந்து சந்தேகம் இல்லாம. அப்ப அடுத்து தேவையானது ஹியூமன் ரிசோர்சஸ். அந்த ஹெச்ஆர் வந்து டெவலப் பண்ணோம், அதை இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால இதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. ரெவென்யூ டெபிசிட்ங்கிறது அவங்க சொல்றது கரெக்ட். ஆனா இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, லீக்கேஜும் ஊழலும் இருக்கு. எஸ். அது நாங்க கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் நாங்க கொடுத்துருவோம்னா நாங்க வந்து ஒரு சீரான பொருளாதாரத்தை கொண்டு வந்துருவோம். ஆமா, கொடுத்துருவோங்கிறது மட்டும் கொடுத்துருவோம்னா இல்ல, கொடுத்துருவோம். 1 லட்சம் கோடி ரூபாய் நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏர்ன் பண்ணிடுவோம், அது மூலம் நாங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்குள்ள ஏர்ன் பண்ண முடியாது. பண்ண ரொம்ப சந்தோஷம், அவங்கள வாழ்த்துவோம். இன்னொன்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, லீக்கேஜ் வேற, ஊழல் வேற. லீக்கேஜுக்கும் ஊழலுக்கும் இன்டர்லிங்க் இருக்க முடியும், ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரொம்ப சுருக்கம் ஒன்று சொல்றேன். பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குல்ல, அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல ஊழல் இருக்கு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இது ஊழல் இருக்குன்னு பொத்தாம என் மேல கேஸ் போடலாம், ஊழல் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு பத்திரமா சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும் போய் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு. ஆனா அந்த ஊழல்னால அரசுடைய இன்கம் 1 பைசா கூட பாதிக்கப்படல. ஏன்? எந்த ஒரு பதிவு பண்ணாலும் 9% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். 9% கொடுக்கலாம், பதிவு பண்ண முடியாது. 8+1, 8% ரிஜிஸ்ட்ரேஷன், 1% ஸ்டாம்ப் காஸ்ட், இது கொடுத்தான் தீரணும். அப்போ அங்க வந்து ஊழல்னால அரசுடைய வருமானம் குறையல. எதனால அரசு வருமானம் குறையுதுன்னா, நீங்க போட்டிருக்க கைடன்ஸ் வேல்யூங்கிற அயோக்கியத்தனத்தினால அரசாங்க வருமானம் குறையுது. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்துக்கு கைடன்ஸ் வேல்யூ 20 லட்சம் ரூபான்னு போட்டிருக்காங்க, 10%. அதுல நீங்க 9% சொல்லி 20 லட்சம் 9% வந்து 1,08,000 ரூபாய். ஆமா, 20 லட்சத்துக்கு 9%, 1,08,000 ரூபாய் உங்களுக்கு 80,000 வருமா? 1,80,000 ரூபாய் வருது இல்லைங்களா? நான் சொல்றேன், இந்த 2 கோடியே கைடன்ஸ் வேல்யூ போட்டு 9% பதிலாக 4% கொண்டு வாங்க, குறைங்க, 8 லட்சம் ரூபாய் வரும். 1,80,000 பதிலாக 8 லட்சம் ரூபாய் வரும். கவர்மெண்ட் ரெவன்யூ கூடும். 80,000. ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல பேர் கிராமத்துல இது என்னன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம கையெழுத்து போட்டு நம்பிக்கையில வந்து கொடுத்துட்டு போறாங்க நிலத்தை. பின்னாடி அது வந்து லிட்டிகேஷன் வரும். இவ்வளவு பணம் எங்க இருந்து கொடுக்கறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கருப்பு பணம் பெருகுது. நீங்க 2 கோடியுமே வெள்ளை பணமா வந்ததுன்னா 2 கோடியுமே எக்கானமில டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகும். இப்ப சில விஷயங்கள் சொல்லும் போது ஜனங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். கருப்பு பணம் வந்து ஒரு முன்னேறுகிற டெவலப்மெண்டல் எக்கானமில இம்பார்ட்டன்ட் இன்கிரெடியன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ்ல 35 வருஷம் இருந்துட்டு பேசுற பேச்சா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா குளோபல் டிப்ரெஷன் இருந்த பொழுது, அமெரிக்கால எல்லா மாலும் வெறிச்சோடி கிடந்த போது, இந்தியாவை வந்து அந்த குளோபல் டிப்ரெஷன் பாதிக்காம இருந்தது காரணம் இங்க நிலவிக்கிட்டு இருந்த கருப்பு பணம் தான். இதை மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. இது உண்மை. ஒரு லெவல் வரைக்கும் கருப்பு பணம், ஒரு லெவல்ல இருக்கிற வரைக்கும் கருப்பு பணம் நம்மளால வந்து தவிர்க்க முடியாத இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கருப்பு பணம் அந்த லெவலை மீறி இருக்கு. அதை கட்டுப்படுத்தணும், கீழே கொண்டு வரணும். அப்ப இந்த இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்முடைய வருமானத்தை எந்த அளவுக்கு பெருக்க முடியும்.
ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. உலகத்தில் எந்த மெட்ரோவுமே லாபத்தில் இயங்குறது கிடையாது. ஏன்னா ஆங்கிலம் சொல்லுவாங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் என்னது, மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தையில் அதிக அதிக விலை போகாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான ஒரு யுக்தி. அதுதான் மெட்ரோவில் வந்து நம்ம டிக்கெட்டை கம்மியாக வைக்கிறது, மொபைலில் வந்து இன்கமிங் காலுக்கு 50 பைசா தான் அப்படின்னு வைக்க. நம்ம 50 பைசான்னு வச்சதுக்கப்புறம் டாட்டாவோ வேற யாருமோ 3 ரூபான்னு வைக்க முடியாது. முதல்ல மொபைல் வந்தபோது இன்கமிங் காலுக்கு 12 ரூபா அவங்க போட்ட ரேட்டு நான் பே பண்ணியிருக்கேன். இன்கமிங் காலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 12 ரூபா, அவுட் கோயிங் காலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 8 ரூபா நான் பேசுறதுக்கும். இப்படி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு, 50 பைசா. அதனால டெலிகாம் வருமானம் குறைஞ்சு வச்சா? வருமானம் கூட தான் செஞ்சிருக்கு. இதே மாதிரி மெட்ரோவில் வந்து நம்ம லாபம் பார்க்கவே முடியாது. ஏன்னா மெட்ரோ வந்து கவர்மெண்ட் கையில் இல்லைன்னா பிரைவேட்ல வந்து எக்கச்சக்கமா ரேட் ஏற்றுரும். மார்கரெட் தேச்சர் காலத்தில் இங்கிலாந்துல பார்த்தோம், பிரைவேட்டைசேஷன் சகட்டு மேனிக்கு பிரைவேட்டைசேஷன் பண்ணும்போது நான் நேரம் இங்கிலாந்து போயிருக்கேன். அந்நேரம் எங்ககிட்ட அவங்க சொல்றாங்க, நீங்க ஏதோ எக்கனாமிக் லிபரலைசேஷன் போறீங்களா, ஜாக்கிரதையா இருங்க, ஓவரா பண்ணிடாதீங்க, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அரசு வந்து நிர்வாகம்ங்கிறது இந்த எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மனதில் கொண்டு நிர்வாகத்தை ஏற்று நடத்தணும். அதுக்கு தகுந்த முடிவெடுக்கணும். சில இது கவர்மெண்ட்ல தான் இருக்கணும், நஷ்டம் வந்தாலும் கவர்மெண்ட் தான் நடத்தணும். ஆனால் தேவையற்ற செலவினங்களை குறைக்கணும். ஒரு நல்ல அரசு மறுபடியும் சொல்றேன், ஒரு நல்ல அரசு கல்வியும் சுகாதாரத்தையும் கவனிக்கும், கள்ளையும் சாராயத்தையும் கவனிக்காது. டாஸ்மாக் வருமானத்தை, இது ஒரு முக்கியமான வருமானமா ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்ல காமிக்கிறதே நமக்கு கேவலம். அது பிரைவேட் செக்டர் கைக்கு போய் அவங்ககிட்ட இருந்து நம்ம வசூல் பண்ணிட்டா போதும். இன்னொன்று, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, தமிழே சொல்லி கொடுக்காம அயோக்கியத்தனமா நடத்திட்டு இருக்க பிரைவேட் ஸ்கூல்லாம் இருக்கு. அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு நம்ம என்ன இது பண்றோம், வரி ஃபீஸ் பே பண்ண சொல்றோம் அரசுக்கு, ரொம்ப கம்மி. எந்த பேஸில் பண்றோம், அவங்க கொடுக்குற ரிசிப்ட் பேஸில் பண்றோம். கேபிட்டேஷன் ஃபீன்னு ஒன்று இருக்கு, யாருக்கும் தெரியாதா? அவங்க கட்டுறது இல்லையா எல்லா காலேஜ் இதுவும்? அப்போ நம்ம வந்து இதுதான் உனக்கு ஃபீ, கட்ட முடியும்னா கட்டு, இல்லைன்னா நாங்கள் ஸ்கூல் எடுத்து நடத்திக்கிறோம்னு சொன்னா ஒழுங்கா கட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு நம்முடைய இதை வந்து ரெவன்யூ வந்து கூட்டுறதுக்கு. தேர் ஷுட் பி வில், பொலிட்டிக்கல் வில் அண்ட் டிட்டர்மினேஷன் பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேல இது ஹவுஸ் டேக்ஸ் இருக்கு பாருங்க, நீங்களும் நானும் மிடில் கிளாஸ், நம்ம கண்டது ரொம்ப அற்பத்தனமான ஹவுஸ் டேக்ஸ். ஏன்னா அரசாங்கத்துக்கு பயம், ஜாஸ்தியாக சொல்லிட்டா என்ன ஆயிரும், நமக்கு விரோதமாக திரும்பிடுவாங்க அப்படிங்கிற பயம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறணும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கோஆப்ரேட் பண்ணா இது முடியும். இவங்க செய்ய போறேன்னு சொல்றாங்க, சந்தோஷம், செய்யட்டும். ஆனா ஒரு வருஷத்தை செஞ்சிருவோம், எல்லா ப்ராமிஸையும் நிறைவேற்றிடுவோம்னு சொல்றாங்க, இன்னும் சந்தோஷம். ஆனா நிறைவேற்றலன்னா சரி, சந்தோஷம் இருக்காது, கேள்வியும் கேட்போம். நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம், கேள்வி கேட்க தான் போறோம். கண்டிப்பா. அவர்கள் பட்டியலிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இவையெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நீங்க ஒரு முன்முடிவுக்கு வர்றீங்க. நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில ரொம்ப ஜாஸ்தியா குடுத்துட்டோம். இப்போ அதற்கு உண்டான ஒரு சாக்கு போக்கு சொல்வதற்கு இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் கட்சியில் தொடர்ந்து எழுப்பக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். நிச்சயமா சார். பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப விரிவாகவும், தெளிவாகவும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.